இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனங்கள், அதன் தலைப்பு என் மனது சரியில்லை. நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில் ஏன் டல்லாக இருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிற வார்த்தை என் மனசு சரியில்லை. ஒரு குடிகாரனை பார்த்து ஏன்பா அப்படி குடிச்சு கெட்டு போகிற, இவ்வளோ போதை உனக்கு தேவையா, என் மனசு சரியில்லை. ஒரு புகை பிடிக்கும் கஞ்சா அடிக்கும் ஒரு வாலிபனிடத்திலே போய் ஏனப்பா இப்படி செய்கிறாய் என்றால் என் மனசு சரியில்லை. திருச்சபையில் கணவன் மனைவிக்கு வரும் துன்பத்திற்கு பிறகு ஏன் இப்படி பண்ணுறீங்க, என் மனசு சரியில்லை. இந்த மனது என்பது ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்திலே அமைதி இருக்குமே ஆனால் அது சண்டைக்கு பின்பு வருகிறது. இந்த போராட்ட களத்திலே சமாதானம் இருக்குமே ஆனால் அது தேவன் நமக்கு கொடுக்கிறது. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, தயவு செய்து இன்று முதல் யாருமே என் மனசு சரியில்லைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மனதை போன்றுதான் உங்கள் மனதை படைத்திருக்கிறார். அவர் ஒரு வசனத்தில் கூட என் மனது சரியில்லை என்று அவர் சொல்லவே இல்லை. அவரின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருப்போமே ஆனால் நாம் கூட மனசு சரியில்லைன்னு சொல்லவே கூடாது. அப்படி மனசு சரியில்லை என்று இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போமே ஆனால், பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களை படைத்தவர் அவர்தானே, உங்களுக்கு மூச்சு காற்றை கொடுத்திருக்கிறவர் அவர்தானே, உங்களுக்கு குறைவில்லாமல் உருவங்களை கொடுத்தவரும் அவர்தானே, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவர்தானே. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை குறை, எத்தனை கவலைகள் வந்தாலும் நீங்களும் நானும் ஒன்றுக்கும் குறைபடாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு, இயேசுவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்மோடு சண்டை போடும்போது நமக்கு கோபம் வருது. நம்ம அலுவலகத்தில் தவறாக பேசும் பொழுது கோபம் வருது. பெற்ற தாய் தந்தையே உங்களை பார்க்காமல் இருக்கும் பொழுது கோபம் வருகிறது. நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களை அல்லது நல்ல அறிவுறுத்தலை அவர்கள் கேட்காமல் இருக்கும் பொழுது கோபம் வருகிறது. உங்கள் வீட்டிற்கே வந்து உங்களை திட்டிவிட்டு செல்லும் பொழுது கோபம் வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்பீர்களே ஆனால், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். உங்களை பார்த்து திட்டுறாங்க, உங்களை பார்த்து பழி சொல்கிறாங்க, உங்களை கேவலப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் சமாதானம் செய்வீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். அப்படி சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறார்.
எனக்கு கூட என் வீட்டிற்கு வந்து ஒருவர் என்னை மிகவும் கேவலத்தோடு பேசிவிட்டு சென்றார். எனக்கு மனவேதனை அதிகமாக இருந்தது. நான் கடவுளிடத்தில் வேண்டிய பொழுது இந்த வசனத்தை தான் கடவுள் எனக்கு கோடிட்டு காண்பித்தார். நீ என் புத்திரனாய் இருக்க விரும்புகிறாயா? என் மகனாக இருக்க விரும்புகிறாயா? அப்படி என்றால் நீ சமாதானம் செய். பின்பு அவர் செய்த எல்லா காரியத்தையும் நான் மன்னித்து சமாதானம் செய்து அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். இதை நான் உங்களுக்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களேயானால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வசனங்களை பார்க்கும் பொழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயேயானால் நலமாயிருக்கும். உனக்கு குறித்த இந்த நாளிலே உன் சமாதானத்தை ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இதன் அர்த்தம், நமக்கு கோபம் வரும்பொழுது அந்த சமாதானம் செய்கிற எண்ணம் நம் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. மாறாக இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் வறுமையானால் அது நலமாயிருக்கும் என்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, சமாதானம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் பாருங்களேன். தேவன் சொல்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டுதான் பாருங்களேன். தேவன் சொல்கிற வசனத்தின்படி நடந்துதான் பாருங்களேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். தேவனுடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் பாவம் செய்யாதே என்று சொன்னால் அதனை பெற்றுக்கொண்டு நாம் பாவம் செய்யக்கூடாது. தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு அதனை கடைபிடிப்போமேயானால் என்னிடத்தில் அன்பா இருக்க நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவரை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துவாரேயானால் அது எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் உங்களுக்கும் எனக்கும் சண்டை சச்சரவுகளை, நோய் நோக்காடுகளை, துன்ப துயரங்களை, கஷ்ட நஷ்டங்களை, வறுமை, பசி, கொடுமை இவைகளை வைத்து போகவில்லை. அவர் சொல்கிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள். என் மனது சரியில்லை என்று என் பிள்ளைகள் சொல்லவே கூடாது. அவர்களுக்கு என் சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்.
எந்த சமாதானம் இயேசுவினிடத்தில் இருந்ததோ அந்த சமாதானம் உங்கள் மனது, என் மனது சரியில்லை என்று சொல்லக்கூடாது என்று என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார். இயேசுவுக்கு உங்கள் இருதயம், என் இருதயம் கலங்குவது பிடிக்கவே பிடிக்காது. என் மனது சரியில்லை என்று நீங்களும் நானும் சொல்வது பிடிக்கவே பிடிக்காது. எனவேதான் அவர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தார், தன்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தார், தன்னுடைய அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுத்தார். அது எங்கே போயிற்று? அது இல்லாததனால்தானே உங்கள் மனது சரியில்லை என்று சொல்கிறீர்கள். என் மனது சரியில்லை என்று சொல்கிறேனே. உங்கள் வீட்டிலே கஷ்டம் என்று சொல்கிறீர்கள், நானும் என் வீட்டிலே கஷ்டம் என்று சொல்கிறேனே. அவ்வாறு நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்று தான் இயேசு சொன்ன வார்த்தை, முதல் வார்த்தை பிலிப்பியர் 4:6, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் குற்றம் குறைகளை, உங்கள் கவலை கண்ணீர்களை அவர் பாதத்திலே நீங்கள் போட்டு உங்கள் கண்ணீரினால் நினைத்து உங்கள் பரிசுத்த கரங்களினால் துடைப்பீர்களே ஆகில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இனி ஒரு நாளும் என் மனது சரியில்லை என்று சொல்லாதீர்கள். உங்கள் போதகர் சரியில்லை என்றால் நீங்கள் சரியாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் குருக்கள் கன்னியர்கள் சரியில்லை என்றால் நீங்கள் நன்றாய் வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் ஆலயத்தில் பிரசங்கம் சரியில்லை என்று சொன்னால் நீங்கள் நன்றாக பிரசங்கம் செய்து காட்டுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லியிருக்கிறார், நீங்களே என்னுடைய ஆலயம் என்று. அந்த ஆலயம் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், வளமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God bless you all. Remain blessed. நீங்களாம் நல்லா இருப்பீங்க.